அழிந்து கொண்டு வரும் சூழலில் மனிதர்கள் காடுகளை அழித்து வருகின்றார்கள். மறுபுறம் இயற்கை சீற்றமானிய காட்டு தீயும் அழித்து கொண்டு வருகிறது. இந்த வகையில் காடுகளை எவ்வாறு பராமரிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். காடுகள் நமக்கு ஒரு பெரிய வளம். ஆனால் காடுகள் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்களுக்கு பல காரணங்களும் பல சூழல்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள காடுகளை எடுத்துக்கொண்டால் பல நேரங்கள் காடுகள் அழிந்து கொண்டிருப்பதற்கு முதற் காரணமாக சொல்லப்படுவது காடுகளில் ஏற்படுகிற திடீரென்று ஏற்படுகிற தீ. இன்றைக்கி இந்தோனேசியா போன்ற நாடுகளில் பல காடுகள் அழிந்து விட்டதற்கு காரணம் அந்த வனங்களில் ஏற்படுகிற தீ, அந்த தீயினால் ஏற்படுகிற அந்த அழிவு இன்று கூட இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஆஸ்திரேலியா, இந்தியாவை போன்ற நாடுகளில் பல கவனங்கள் இதுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தீயினால் ஏற்படுகிற அந்த அழிவு பல நிரந்தரமான காயங்களை விட்டு செல்கிறது. ஏனென்றால் ஒரு வனத்தில், ஒரு காடுகளில் தீ ஏற்படுகிற பொழுது பல இன்னல்களுக்கு அந்த நாடு ஆளாகிறது. அதற்கு வரலாற்று சான்றுகளும் இருக்கிறது. இன்றைக்கி மாறி வருகிற மாற்றங்களின் அடிப்படையிலும் நாம் பார்க்கிற பொழுது பல சூழல்கள் இருக்கிறது. ஆனால்தான் இந்த காடுகளை பாதுகாக்கிற முறையில் சற்று மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்தில் வனம் இருக்கிறது, அதற்கு வேண்டிய சில பாதுகாப்புகள் அந்தந்த நாட்டிற்கு ஏற்றாற்போல் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு உலக நாடுகள் ஒன்று இணைந்து வனங்களை பாதுகாக்கிற அந்த செயல்பாட்டை, தொழில்நுட்பங்களை ஒன்றுக்கொன்று மாற்றிக்கொண்டு அதன் மூலம் பயிற்சியும் பெற்று அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் கூட விளைவிக்க முடியாத சில இடங்களை சோசியல் ஃபாரஸ்ட் என்று சொல்லுகிற முறையில் நாம் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியிருக்கிறோம். ஆனால் நமக்கு இயற்கையாக இருக்கிற அந்த வனங்களை பல நேரங்களில் இப்படி தீயினால் இழந்திருக்கிறோம். இந்த தீயினால் அழிகிற அந்த வனங்களுக்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது இரண்டே முக்கிய காரணம். ஒன்று, பல நேரங்களில் வெப்பநிலை மாற்றம். பொதுவாக கோடை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் திடீரென்று வனங்களில் தீ பற்றி கொள்கிற அந்த சூழல் ஒவ்வொரு வருடமே அது நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க இலைகள் சருகுகளாக கீழே விழுந்து ஏற்படுகிற அந்த மாற்றத்தினால் வருகிற அந்த தீயினால் பல வனங்களை நாம் இழந்திருக்கிறோம். இன்னொன்று, சில நேரங்கள் மனிதர்களுடைய செயல்பாடு. வனங்களில் செல்கிற பொழுது திடீரென்று இவன் புகைப்பிடித்தால் கூட அதனால் ஏற்படுகிற பெரிய அழிவுகளையும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இரண்டு விளைவுகளால் ஏற்படுகிற அந்த தீயினால் பல வனங்களையும் இழந்திருக்கிறோம், வன விலங்குகளையும் நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் தான் இன்றைக்கு சேட்டலைட் மூலமாக ஒவ்வொரு நாட்டில் ஏற்படுகிற அந்த மாற்றங்களை, சிறப்பாக வனங்களில் ஏற்படுகிற மாற்றங்களை, இன்று கூட சில நேரங்களில் ஏற்படுகிற தீகளை துல்லியமாக கவனித்து அதை உடனே அணைக்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கி தீயினால் வருகிற அந்த ஆபத்தில் ஒரு முக்கியமான சூழல் என்னென்று கேட்டால், ஏற்கனவே உலக வெப்பமயமாக்கலில் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம், பல மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஒரு வனம் தீப்பிடித்து விட்டது என்றால் அங்கே ஏற்படுகிற அந்த மாற்றத்திற்கு பல இன்னல்களுக்கு அது வழிவகுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அந்த மரங்கள் அழிகிற பொழுது ஏற்படுகிற மாற்றம் என்னவென்று கேட்டால், அதிலிருந்து வருகிற அந்த கார்பன் டை ஆக்சைடு
நம்ம வானமண்டலத்தில் படுகிற பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று கூட எந்த பொருள்களையும் எரிக்கக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு இடத்தில் ஒரு சில பொருள்களை தேவையற்றென்று கருதப்படுகிற பொருள்களை எரித்தால் கூட அந்த சூழலில் கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் கார்பன் மோனாக்சைடினுடைய எண்ணிக்கை, கார்பன் டை ஆக்சைடினுடைய அந்த சதவிகிதம் அந்த இடத்தில் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால்தான் நகரங்களில் நம்முடைய நகரப்புறங்களில் எரிக்கிற அந்த தேவையற்ற பொருள்களால் குப்பைகளை எரிக்கின்ற அந்த சூழலினால் மக்களுக்கு பல நேரங்களில் மூச்சு திணறலோடு இல்லாமல் கிட்டத்தட்ட 70-80 விழுக்காடு குழந்தைகள் இதனால் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தான் வனங்களில் ஏற்படுகிற தீயினால் அங்கே இருக்கிற விலங்குகள் சில நேரம் அழிந்து விடுவதோடு இல்லாமல் அந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் மற்ற எந்த ஒரு விலங்குகள் வசிக்கக்கூடிய ஒரு சூழலிலிருந்து தள்ளி வைத்து விடுகிறது. அதையும் தாண்டி அதனுடைய மண்ணினுடைய தன்மை ஒட்டுமொத்தமாக பாலடைந்து விடுகிறது. ஆனால்தான் இன்றைக்கு வனங்களில் ஏற்படுகிற தீ என்பது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று கூட இந்தோனேசியாவில் நான் முன்பு குறிப்பிட்டது போல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களுக்கு அங்கே ஏற்பட்டிருக்கிற காட்டு தீயினால் நிகழ்ந்த நிகழ்வுகள் தான். இன்று கூட அதை சரி செய்ய முடியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வனங்களை பாதுகாக்கிற ஒரு சூழல் இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு நாட்டினுடைய வனத்தை பாதுகாக்கக்கூடிய தொழில்நுட்பங்களில் மிகவும் முக்கியமாக தொழில்நுட்பத்தையும் தாண்டி மக்களுக்கு அதை பற்றியுள்ள ஒரு அறிவு ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பல விழிப்புணர்வு முகாம்கள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக வனங்களை ஒட்டியிருக்கிற கிராமங்களையும் அங்குள்ள மக்களையும் தேர்ந்தெடுத்து அப்படி தீ ஏற்பட்டால் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற பயிற்சி இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் மலையோரங்களில் இருக்கிற கிராமங்களில் சிறப்பாக ட்ரைபல் என்று சொல்லப்படுகிற அந்த மக்கள் மத்தியில் தீயை எப்படி அணைக்கின்ற தொழில்நுட்பத்தை அங்கே பயிற்சியாக கொடுக்கப்படுவதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பல சூழல்களில் அந்த தீ பரவுதலை தடுக்க முடிகிறது. தீயை பரவுவது, அந்த பரவுகின்ற அந்த தீயை எப்படி அணைப்பது என்ற இதிலையும் இயற்கையாகவே தொழில்நுட்ப ரீதியாகவே நமக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு புறத்தில் தீ பிடித்து விட்டதென்றால் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் அளவிற்கு பின்னாடி தீயை வைத்து விடுவார்கள். அப்படி அந்த வைக்கிற பொழுது தீ இந்த புறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமாகவும் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் செல்கிற பொழுது தீ அந்த இடத்தோடு நின்று விடுவதோடு இல்லாமல் தீ அணைந்து விடும். ஏன்னால் மீண்டும் பரவக்கூடிய வாய்ப்பு குறைந்து விடுகிறது. அதனால்தான் இன்றைக்கி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு பகுதியாக அங்கே இருக்கிற குப்பைகளையும் சருகுகளையும் இலைகளையும் அகற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அகற்றுகிற பொழுது நிச்சயமாக அந்த தீ பரவுகிற தன்மை, அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு பல நேரங்களில் காடுகளை சுற்றி தண்ணீரையும் மண்களையும் மணல்களையும் அங்கே அதிகமாக வைத்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக எளிதாக மக்கள் அங்கே தீ பிடிக்கிற பொழுது அணைத்து விடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. அதுபோல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சேட்டலைட் மூலம் அங்கே ஏற்படுகிற மாற்றங்களை துல்லியமாக அறிந்து உடனே சரியான முறையில் தகவல்களை அந்தந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி சூழல் இருந்து கொண்டிருப்பதனுடைய விளைவாக நிச்சயமாக சொல்கிறேன், காலங்கள் நெருங்க நெருங்க இந்த வனங்களை பாதுகாக்கிற சூழலில் மக்களும் தங்களை இணைத்துக் கொள்கிற பொழுது இந்த காட்டுத்தீ என்பது ஒரு நாட்டிற்கு ஒரு பெரிய வேதனை என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரி தீயை பரவுதலையும் தீ ஏற்படுவதையும் நிறுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வனங்கள் பாதுகாக்கப்படும். அதோடு நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. இல்லையென்றால் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் நம்முடைய நாட்டிலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய செடியை எந்த அளவிற்கு நாம் பேணி பாதுகாக்கிறோமோ இன்றைய சூழலில், அப்படி இருக்கிற பொழுது வனங்களை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும்,
ஆனால் அது இயற்கையாக ஏற்படுகிற தீயோ அல்லது நம்மளால் ஏற்படுகிற அந்த தீயோ இரண்டுமே மிக மோசமானது என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வனங்களை நம்முடைய பொக்கிஷங்களாக பாதுகாக்கிற பொழுது நிச்சயமாக அதனுடைய பயனை நாம் தான் அனுபவிக்கப் போகிறோம்.